வாங்க, எல்லாம் தக்காளி பஜ்ஜி தான் நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரி யாரும் செஞ்சுருக்க மாட்டீங்க. வாங்க பார்க்கலாம். பீக்கங்காய் 1/2 கிலோ கட் பண்ணி எடுத்துக்குங்க. கத்திரிக்காய் 1/4 கிலோ அதையும் கட் பண்ணிக்கோங்க. 4 தக்காளி, பல்லாரி வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பில். அடுப்பில் பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கங்க. காஞ்ச கடுகு நல்லா பொரிஞ்ச பின்னால் பல்லாரி வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பில் போட்டு நல்லா இது வணங்கிட்டு வெங்காயம் வணங்கின முன்னால் நம்ம அறுத்து வச்சுருக்கிற தக்காளியை போட்டுருங்க. அது நல்லா வணங்கட்டும். அடுத்தது சாம்பார் தூள் 2 ஸ்பூன் போட்டுக்குங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. இது நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டோம்னால நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயும் பீக்கங்காயும் எடுத்து இதில் போடணும். போட்டு நல்லா தண்ணி வடித்து போட்டுக்குங்க. போட்டவுடனால எல்லாத்தையும் கிளறி விடுங்க. உப்பு காரமெல்லாம் பிடிக்கிட்டு இப்போ தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் போகுது. நல்லா வணங்கிடு பாருங்கள். பாதி வெந்துருச்சு. வெந்த பின்னால் அடுத்தது 1 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. அளவாக ஊற்றி கிளறி விடுங்க. கிளறி விட்ட பின்னால் கொதிச்சதையும் நம்ம மூடி போட்டு விசிலை போட்டுருங்க. விசிலை போட்டு ஒரு 5 விசில் விடுங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ விசில் இறங்கிடுச்சு பாருங்கள். நல்லா வெந்துருச்சு. இப்போ நாம் கிளறி விட்டு பருப்பாமத்து போட்டு நல்லா கடைஞ்சிங்கன்னா பஜ்ஜி ரெடி. பீக்கங்காயை யாரும் வாங்கி யூஸ் பண்ணுறது இல்லை. ஜாஸ்தி யாரும் வாங்குறதில்ல. சுகர் இருக்கிறவங்களுக்கு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. குழந்தைகளும் அந்த காய் சாப்பிட்றதில்ல. அதனால் இது மாதிரி பஜ்ஜியை நீங்கள் செஞ்சு கொடுங்க. இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் வச்சுக்கலாம். உடம்புக்கு ஆரோக்கியம். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.